வெல்கம் டு நலம்தானா வியூவர்ஸ். இன்னைக்கு பால் பவுடர் வச்சு பால்கோவா செய்ய போகிறோம். அந்த பட்டன் டைப்பில் செய்வோம் இல்லையா, சின்ன சின்னதாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ஒரு விதமான ஈஸியானது, சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கோம். இதில் நெய் ஊற்றிட்டு ஒரு கப் அளவு பால் பவுடர் எடுத்திருக்கோம். ஒரு 1/4 கப் அளவு பால் பவுடர், இது பால். இதை ஊற்றிடணும். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். எல்லாம் ஒன்றா கலந்து அப்படியே கெட்டி ஆகிற வரையிலும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஈஸி. அந்த ஒரு பதம் வந்தவுடனே மட்டும், நம்ம உருட்டுற பதம் வந்தவுடனே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சின்ன சின்னதாக உருட்டி எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பால் ஊற்றியாச்சு. இப்போ இதில் பால் பவுடரும் போட்டாச்சு. இப்போ சிம்மில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுலேயே சர்க்கரையும் போட்டுடலாம். சர்க்கரை தூள் பண்ணியும் போடலாம், இல்லைன்னா பால்லையும் கரைஞ்சிரும், அந்த மெல்ட் ஆகிடும் சூட்லேயே. இதையும் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இது கூட ஜாஸ்தி தான், இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட. ஏன்னா பால் பவுடரே ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுருந்துக்கலாம். இதை நல்லா அப்படியே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், சிம்மில் வச்சு கெட்டி ஆகிற வரையிலும். அப்புறம் இறக்க போகிற சமயத்தில் ஏலக்காய் தூள் கொஞ்சம் தூவி கையில் அப்படியே கலரும் சேஞ்ச் ஆகும். இது ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே வாயில் வச்சோடனே கரைஞ்சி போகிறாப்புல. பிள்ளைங்களுக்கு அந்த காலத்தில் இருந்தே இந்த ஸ்வீட் இருக்கும். செட்டியார் கடைகள்லாம் விற்கும்னு சொல்லி அதை வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு 5 நிமிஷம் தான் கிளறுனே பாருங்கள், கெட்டி ஆகிடுச்சு. நம்ம குவான்டிட்டிக்கு தகுந்தாப்புல ஜாஸ்தி செஞ்சுக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டாச்சு. இதை உருட்டிட்டு சென்டரில் ஒரு அழுத்திட்டு அதில் இந்த பிஸ்தா பருப்பை வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள், நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்க. இப்போ கையில் உருட்டி பார்க்கணும். கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டு. சுடுமே? ஆமாம், சுடுமா. இன்னும் கொஞ்சம் ஒரு செகண்ட் ஆறுச்சுன்னா கூட சரியாக இருக்கும். நான்ஸ்டிக்னா கொஞ்சம் பிடிக்காமல் வரும். இதுவும் நம்ம கை விடாமல் கிளறணும். இந்த வந்துருச்சு பாருங்க, அவ்வளவுதான் பால்கோவா. இந்த சரியாக இருக்கும். இப்போ ஆறுச்சுன்னா அது உருட்டுறதுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப ஈஸி, நினச்ச உடனே செஞ்சிடலாம். இது வேற ஒரு பாத்திரத்தில் கூட மாற்றி வச்சுட்டு உருட்டிக்கலாம். எடுத்துடுங்க ஒரு வேற பாத்திரத்துக்கு. கொஞ்சம் ஆடுறதுக்கு இந்த பால் ஐட்டம்னால, சர்க்கரை இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். லைட்டாக நெய் தடவிக்கிட்டு இது மாதிரி உருட்டிக்கணும். நல்லா வளன்னு உருட்டிட்டு இப்படி ஒரு அழுத்திட்டு அப்படியே வச்சுக்க வேண்டியது. இப்படி வச்சுட்டு இதில் பிஸ்தாவை முந்திரி பருப்போம். நம்ம ஆறுச்சுன்னா கெட்டி போட்டுரும். இது இப்போ லைட் சூடு இருக்குது, கொஞ்சம் ஆறுறதுக்கு இது லேட் ஆகும். அந்த சர்க்கரை பாகுங்களே சீக்கிரம் ஆறாது. அதுக்கு இது பாருங்க, இப்போ கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நேரம் ஆக சரியாக வந்துடும். இப்படி நல்லா ஃபுல்லாக கூட வேணும்னா ஓட்டை போட்டுக்கலாம். அப்போல்லாம் அந்த ரிங் பால்கோவா மாதிரி ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் நாங்கள் அது மாதிரி வாங்கி சாப்பிட்றது உண்டு. அது செட்டியார் கடைங்களில் விற்கும். எடுத்து காமிங்க பக்கிட்ட. இதோ அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். பால் பவுடர் மட்டும் வீட்டில் இருந்தால் போதும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு படு ஸ்வீட்டாக இருக்கும், படு டேஸ்ட்டாக இருக்கும். நலம்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.